Hi and hello creators. Welcome to Technology channel. நான் உங்கள் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து YouTube லைவ் ஷெட்யூல் வந்து எப்படி வந்து செட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா வந்து சொல்லி தரேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாசிக் ஸ்டுடியோல வந்து எப்படி வந்து லைவ் ஷெட்யூல் வந்து செட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன். அதை நீங்க என் ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டுடியோல வந்து எப்படி வந்து நம்ம வந்து லைவ் ஷெட்யூல் வந்து செட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா சொல்லி தரேன். ஸோ லேட் பண்ணாம இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் வீடியோஸ் இருக்கும். இதில் வந்து லைவ் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லைவ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் வந்து இந்த அப்கமிங் வீடியோஸ் இல்லைன்னா மேலே வந்து கிரியேட்ன்ற ஆப்ஷனில் போய் கோ லைவ்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் வந்து டைரெக்டாக கூட போகலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீம்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லிங்க்கு செப்பரேட்டாக வந்து ஒரு விண்டோவில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கோசரம். இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா டோட்டலாக நம்மளோட ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வந்து ஷெட்யூல் வந்து செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அது ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லேஅவுட் மாதிரி வரும். அப்கமிங் வீடியோஸில் இது ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் என்னென்னா டைரெக்டாக வந்து கோ லைவ்னு சொல்லி அதில் போய் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் நம்மளுக்கு வரலாம். பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா நம்மளுக்கு வந்து எப்படி டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மேனேஜர்னு சொல்லி பேக் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீம், வெப்கேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மேனேஜ். ஓகே, இந்த மேனேஜ் ஆப்ஷனில் நம்ம வந்து ஷெட்யூல் வந்து போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஷெட்யூல் அப்கமிங் வீடியோஸில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து செட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து ஷெட்யூல் போடணும்னா ஷெட்யூல் ஸ்ட்ரீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பாப்அப் விண்டோ வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூவான்னு சொல்லியிருக்கும், ரீயூஸ் செட்டிங்கான்னு சொல்லியிருக்கும். கிரியேட் நியூவான்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா புதுசாக வந்து ஷெட்யூல் வந்து கிரியேட் ஆகும். கிரியேட் நியூவான்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைனா வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கிறத நீங்கள் வந்து ரீசெட்டிங் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரியேட் செட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டைட்டில் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் இல்லைனா ப்ரைவேட் அன்லிஸ்டட்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஷெட்யூல் போடுறத பப்ளிக்கில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட கேட்டகரி எல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணிக்கணும் டைமிங். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட் இருக்கும், அதுக்கப்புறம் டைம் இருக்கும். இல்லை நம்ம வந்து டேட்டை வந்து கிளிக் பண்ணோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3ஆம் தேதி நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணுறோம். 3ஆம் தேதி உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ எந்த டைமிங்கில் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் நீங்கள் வந்து ஷெட்யூல் வந்து போடணும். ஓகேங்களா? டைமிங் வந்து டேட்டை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு எந்த டைமில் வந்து ஷெட்யூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டைமிங் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் வந்து டைமிங் சூஸ் பண்ணிக்கணும் ஷெட்யூல் வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அப்லோட் கஸ்டம் தம்ப்நெயில். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தம்ப்நெயில் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து தம்ப்நெயில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் வந்து லைவ் பண்ணும்போது கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. தம்ப்நெயிலை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும், இட் மேட் ஃபார் கிட்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கிரியேட் ஸ்ட்ரீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இட் மேட் ஃபார் கிட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இட் மேட் ஃபார் கிட்ஸ் சூஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் ஸ்ட்ரீம்னு கொடுத்தா நீங்கள் வந்துடும். டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, டைம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக உங்களோட எந்த டேட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த டேட்டு, அதுக்கப்புறம் டைம் வந்து ஷெட்யூலுக்கோசரம் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகிரி எல்லாமே வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க டைமிங்கு. செக் பண்ணதுக்கு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்ட்ரீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சிருக்கேன். சேவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷெட்யூலில் இருக்கா இல்லைன்னு சொல்லி 1 செகண்ட் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூவாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து எடிட்ன்ற சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எடிட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா திரும்பவும் நம்ம வந்து என்னென்ன இது பண்ணியிருக்கோமோ எல்லாமே வரும். நம்மளோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டகிரி எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டில் கொடுத்துருக்கோமா, டைட்டில் திரும்ப வந்து எடிட் பண்ணணும்னா திரும்பவும் நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமா நம்ம வந்து திரும்பவும் டிஸ்கிரிப்ஷனை வந்து எடிட் பண்ணணுமா எடிட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1 செகண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் எடிட் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. எடிட்டும் பண்ணிக்கலாம். திரும்ப ஏதாச்சும் டைமிங் சேஞ்ச் பண்ணணும்னா டைமிங் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டும் நீங்கள் வந்து
சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமிங் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த டைம் பண்ண முடியல, இந்த டேட்டில் வந்து பண்ண முடியல, நான் வந்து ஷெட்யூல் போட்டு ஸோ வேறு டேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட தம்ப்நெயில் எதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோமோ இதில் திரும்பவும் நம்ம வந்து ஷெட்யூல் லெவலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து சேஞ்ச் தம்ப்நெயில்னு சொல்லி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தம்ப்நெயில் வேணுமோ எந்த ஃபைல் நம்மள இருக்கோ அது வந்து நம்மளுக்கு வந்து பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஏதாச்சும் தம்ப்நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட தம்ப்நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு தம்ப்நெயில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப மேட் ஃபார் கிட்ஸ், நாட் மேட் ஃபார் கிட்ஸ் எல்லாம் வரும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து கொடுங்க. சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். சேவ் வந்து கொடுங்க. ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணணும்னா தம்ப்நெயிலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பப்ளிக் ப்ரைவசி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஃபார் இருக்கும். இது செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து September 3, 2020 8 PM ஷெட்யூல் லைவ்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேக் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு என்னென்னா நம்மளோட இப்போ ஷெட்யூல் போட்டோ பப்ளிக்கில் வந்து தெரியுதா இல்லையா, எந்த டைமிங் தெரியுதான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அது நீங்கள் வந்து இந்த லிங்க்கு கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட மெயின் ஸ்டுடியோக்குள்ளே வரணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இதை பார்த்துக்கோங்க. உங்களோட ஷெட்யூல் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்டுடியோக்குள்ளே வாங்க. ஸ்டுடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்கமிங் இது இருக்கும். ஓகேங்களா? அப்கமிங் இது இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கெட் ஷேரபிள் லிங்க் இருக்கும். நம்மளோட தம்ப்நெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்டேட் வந்து இருக்கும். கெட் ஷேரபிள் லிங்க் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. கெட் ஷேரபிள் லிங்க் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப லோட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து லோட் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட தம்ப்நெயில் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைவ் இன் 2 hours ஷெட்யூல் டைம் வந்து இருக்கும். September 3 இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மந்த் இருக்கோ அந்த மந்த்து நீங்கள் வந்து ஷெட்யூல் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 2 hours நம்ம வந்து லைவ் வந்து பண்ணுவோம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டைமிங்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டு எல்லாமே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஷெட்யூலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். உங்களோட தம்ப்நெயில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு டைமு எல்லாமே வந்து டைமிங்கோட எல்லாமே வந்து விசிபிலிட்டியாக காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூலில் போட்டு நீங்கள் வந்து அந்த பர்ஃபெக்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் வந்து பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு லைவ் வந்து ஷெட்யூல் லைவ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி வந்து நம்மளோட நியூஸ் ஸ்டுடியோவில் வந்து எப்படி வந்து ஷெட்யூல் வந்து செட் பண்ணிக்கணும்னு சொல்லி இதே மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back.